ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி ஷெலஃபன் ஷீட் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து எப்படி ரோல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரீ கட் ஷீட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கையில் காமிக்கிற பின் வந்து 0.38 பின். இந்த ஃபிகர் ஒர்க்கு, போர்ட்ரேட் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த பின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பின் காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு காமிக்கிற பின் வந்து 0.38, செகண்ட் பக்கத்தில் வைக்கிறேன் இல்லையா, அந்த பின் பார்த்தீங்கன்னா 0.45. இந்த 45 பின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ஃப் டிசைன், அரபிக்கு இந்த மாதிரி போல்டான ஒர்க்குக்கெலாம் அந்த பின் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 0.38 பின் வச்சு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்ச ஷீட் இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் நம்ம தம் ஃபிங்கர் அளவுக்கு வந்து கை வைக்கணும். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. கீழே வந்து அந்த தம் ஃபிங்கர் வச்சுட்டு நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு மேலே இருந்து அந்த ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே நம்ம அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு கோன் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த டிப்பை வந்து சின்னதாக மாற்றுறதுக்கு தான் இந்த பின் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த டிப் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம அந்த 0.38 பின் இருக்கு இல்லையா, அதை நான் செக்யூர் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிற அந்த கோன் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளார லைட்டாக கைவிட்டு இழுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக ஆரம்பிக்கும். ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, அப்புறம் பேஸ்ட்டு வெளியில் வராது. நம்ம அந்த பின் வந்து கீழே சாய்ச்சா விழக்கூடாது, எடுக்கையிலும் ஈஸியாக வரணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பின் சொருகணும். ரொம்ப லூஸாகவும் வைக்காதீங்க, ரொம்ப டைட்டாகவும் வாக்காதீங்க. இப்போ நான் கைவிட்டு இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த ஷீட்டை இழுத்தோம்னா நமக்கு பின் வந்து கரெக்டாக நின்றோம். அதுக்கப்புறமா இதை நம்ம செலோடேப் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கோன் நான் ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது அந்த கார்னரில் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அந்த முக்கோணம் மாதிரி நமக்கு வரும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து செலோடேப் வச்சு ஒட்ட போகிறோம். நம்ம கரெக்டாக தான் அது ரோல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த முக்கோணம் ஷேப் தான் நமக்கு வந்து எப்படி வருதோ மேலே வரணும். அந்த பின்னுக்கும் பக்கத்தில் வர்றது தான் கரெக்டான ஷேப். சென்டர்லலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோனை வந்து தப்பாக ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு செலோடேப் எடுத்து அதை ஃபுல்லாகவே அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ண அது அப்படியே அந்த செலோடேப் ஒட்டிக்கும். இப்போ கீழே வந்து நம்ம ஒட்டி அதை கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டரில் ஒட்டணும். அந்த நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். இந்த இடத்தையும் நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா தான் நமக்கு பேஸ்ட்டு வெளியில் வராமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த 2 செலோடேப் மட்டும் போட்டு இந்த மாதிரி நம்ம கோன் வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரோசன் சீட்டில் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 2க்குமே ஒரே மெத்தடு தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரோசன் சீட்டு ஃபஸ்ட்டு பிகினர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது டக்குன்னு வந்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஷீட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் வந்து செலஃபன் சீட் தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே போல் தான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கீழே வந்து ஒரு கையில் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக அதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணிவிட்டு இதே அந்த 0.38 பின் இருக்கு இல்லையா, அந்த பின் தான் இதுக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம செலோடேப் போட்டு தான் இந்த இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி கோன் ரோல் பண்ண கற்றுக்கங்க. நம்ம கட் பண்ணுற சைஸாக இருக்கட்டும், நம்ம ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். எது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ரோல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட கட்டை விரல் வந்து அது உள்ளே விட்டால் கரெக்டாக இருக்கணும். அதை விட பெரிய சைஸாகவும் வேண்டாம், அதை விட சின்ன சைஸாகவும் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட தம் ஃபிங்கர் உள்ளே நுழையிற மாதிரி இருந்தால் போதும். அப்போ தான் கோன் வந்து 20 கிராம்லேருந்து 25 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
நான் 2 கோனுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன், ஃப்ரோசன்லேயும் செலஃபண்ட் சீட்லேயும். நம்ம எத்தனை பண்ணாலுமே அது சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தம் ஃபிங்கர் வந்துட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னோம்னா அது லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் 4 கோனுமே நமக்கு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.